ஆரிஜின் ஆஃப் இட்டாச்சி உச்சிகா. சாக்ரிஃபைஸ்னாலே நம்ம எல்லாருக்கும் இட்டாச்சி உச்சிகா தான் ஞாபகம் வருவார். அப்படிப்பட்ட அவரோட பெர்த்து டு டெத் வரையும் தான் பார்க்க போகிறோம். லீஃப் வில்லேஜ்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கிளானான உச்சியா கிளானோட லீடரான ஃபுகாக்கு உச்சியாக்கும் விகாட்டோ உச்சியாக்கும் பிறகு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவரோட 4வது வயசுலேயே தேர்ட் கிரேட் நிஞ்சா வர பார்க்குறாரு. அதில் நிறையா பேர் அடிச்சுக்கிட்டு சாகிறத பார்த்துட்டு அதெல்லாம் கண்டிப்பாக நான் மாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரைனிங் எடுக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் அவருக்கு சாஸ்கேன்னு ஒரு தம்பியும் பிறக்கிறான். இட்டாச்சி கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுக்கிறத பார்த்துட்டு அவர் கூட சேர்ந்து சிசி உச்சியாகவும் ட்ரைனிங் எடுக்கிறாரு. கொனகாவை நைன்டல் ஸ்மாஷ் பண்ணுது. இதுக்கெல்லாம் காரணம் உச்சியா கிளாண்டா தான். உச்சியா கிளாண்டை லீஃப் வில்லேஜை விட்டு தள்ளி வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உச்சியா கிளாண்டை பற்றி எல்லாரும் பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் தான் இட்டாச்சி அகாடமிலையுமே ஜாயின் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் அவர் குட்டி குட்டி மிஷின்ஸ் எல்லாம் வருது. அதேமாதிரி பர்ஃபெக்டாக முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வர ஒரு முக்கியமான விஷயம் தான் லேண்ட் ஆஃப் ஃபயரை சேர்ந்த ஒரு சில முக்கியமான ஆளுங்க கோனகாவை சுற்றி பார்க்க வர்றாங்க. அவங்கள பாடி கார்டு பண்ணுறது. மாஸ்க் போட்டு வர்றவன் ஒருத்தன் இட்டாச்சியோட ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து அந்த முக்கியமான ஆளுங்களை கில் பண்ணிடுறான். அப்போ தான் இட்டாச்சிக்கு 10 வயசுலேயே ஜூனியர் எக்ஸாமே முடிச்சுட்டு 11வது வயசுலேயே ஆன்பு பிளாக் ஆப்ஸ்லேயும் சேர்றாரு. நேரத்தில் தான் ஃபுகாக்கு உச்சியாவுக்கு இட்டாச்சி உச்சியாவை பார்த்து கொஞ்சம் பெருமையாக இருக்கும். அதே நேரத்தில் லீஃப் வில்லேஜை ரிவெஞ்ச் எடுக்கவும் பிளான் பண்ணுறாரு. ஃபுகாக்கு இட்டாச்சிக்கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. இட்டாச்சிக்கு லீஃப் வில்லேஜா இல்லை உச்சியா கிளாண்டான்னு பார்க்கும்போது லீஃப் வில்லேஜ் தான் பெருசாக தெரிஞ்சிருக்கும். இதனால தேர்டுக்கா கிட்டே எல்லாத்தையும் இட்டாச்சி சொல்லிடுவார். அப்போ தான் லீஃப் வில்லேஜில் ஒரு மீட்டிங் நடக்கும். அதில் அந்த மீட்டிங்கில் சிசி உச்சியா சொல்லுவார், என்னோட கெஞ்சுட்சு வச்சு நான் எல்லாரையும் மாற்றிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதை கேட்டுட்டு அந்த டான்ஸோ சரிங்க இருந்தால் தானே கெஞ்சுட்சு போடுவான்னு ஒரு கண்ணையுமே பிடிங்கிட்டு விட்டுருவாரு. இன்னொரு கண்ணை இட்டாச்சிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்துல இறந்து போயிடுறாரு சிசி உச்சிகா. இதெல்லாம் பார்த்துக்கு இந்த இட்டாச்சிக்கு கொஞ்சம் காண்டாயிரும். அது மட்டும் இல்லாமல் இட்டாச்சி இந்த இடத்துல தான் மாங்கேக்கும் சரிங்கானு அவைக்கன் பண்ணுவார். இட்டாச்சி கோனகாக்கும் உச்சியா கிளாண்டுக்கும் உள்ள பிரச்சனையை சரி பண்ண பார்க்குறாரு. ஆனால் அவரால் முடியாமல் போயிருக்கும். இந்த நேரத்தில் தான் டான்ஸோ இட்டாச்சிக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. உச்சியா கிளாண்டை நீ கிளிக் பண்ணேன்னா அவன் தம்பியை மட்டும் காப்பாற்றி இல்லாட்டி நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் இட்டாச்சியும் உச்சியா கிளாண்டை கிளிக் பண்ண ஒத்துக்கிறாரு. இந்த நேரத்தில் தான் மாஸ்க் போட்டு ஒருத்தன் நான் தான் மாதரா உனக்கு உச்சியா கிளாண்டை கிளிக் பண்ண நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ட்டு வர்றான். அவன் கூட சேர்ந்து இட்டாச்சியும் எல்லாரையும் கிளிக் பண்ணுறாரு. உச்சியா கிளாண்டில் உள்ள எல்லாரையும் கிளிக் பண்ணிடுறாங்க. இட்டாச்சியோட லவரையும் சேர்த்து இட்டாச்சி கிளிக் பண்ணிடுறாரு. இட்டாச்சி அவரோட பேரண்ட்ஸை கிளிக் பண்ண வரையில் அவங்க எல்லாம் தெரிஞ்சு ரெடியாக வந்திருக்காங்க. அதை பார்த்து இட்டாச்சி அழுதுகிட்டே அவங்களும் கிளிக் பண்ணிடுவார். நேரத்தில் தான் சாஸ்கே இங்கே வர்றாரு. சாஸ்கேவோட பேரண்ட்ஸ் இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு சாஸ்கே என்ன பண்ணுறது தெரியாமல் நிற்கிறாரு. அந்த நேரத்தில் தான் இட்டாச்சி நீங்கள் ஓடிட்டு ஒன்று கில் பண்ணுற அளவுக்குலாம் நீ ஒருத்தர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இட்டாச்சி இங்கேருந்து அழுதுகிட்டே கிளம்புறாரு. அவன் இட்டாச்சி இந்த இடத்துல இப்படி சொல்லியிருந்தாலும் இங்கே டான்ஸோ கிட்ட போயிட்டு நீ மட்டும் சாஸ்கே ஏதாவது பண்ணனா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸோவை மிரட்டிட்டு தான் அந்த இடத்துல இருந்து கிளம்பியிருப்பாரு. தேடோக்கா கிட்ட போயிட்டு உச்சியா கிளாண்டை கிளிக் பண்ணிட்டேன், கோனகாவுக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த மாஸ்க் போட்டு ஒன்று நான் ஸ்ப்ரே பண்ணுறேன், அவனால கோனகாவுக்கு ஏதாவது த்ரெட்டு வர கூட வாய்ப்பு இருக்குது, கோனகாவுக்கு ஏதாவது த்ரெட்டு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அக்காட்ஸ்கியில் போய் ஜாயின் பண்ணுறாரு. அக்காட்சுக்கியில் இட்டாச்சிக்கு ஒரு பேர் கொடுக்குறாங்க. அவரும் ஒரு மிஷினில் இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தான் ஒராச்சிமாரு இட்டாச்சியோட சரிங்கான எடுத்துக்கணும்னு நினைக்கிறாரு. அதனால இட்டாச்சியை பிடிக்கவும் ட்ரை பண்ணுறாரு. ஆனால் இட்டாச்சி கெஞ்சுட்சுல போட்டு அந்த இடத்துல காவுட்டு அப்படியும் ஒராச்சிமாரோ காப்பாற்றிடுறாரு. இல்லைனா ஒராச்சிமாரோ போகிற ஃபோட்டோவில் தான். அதுக்கப்புறம் இட்டாச்சிக்கு பார்ட்னராக வரவர் தான் கிசாமே. இந்த நேரத்தில் தான் ஒராச்சிமாரோ லீஃப் வில்லேஜ் அட்டாக் பண்ண பிளான் போடுறாரு. தெரிஞ்சுக்கிட்ட இட்டாச்சி கிசாமே கூட்டிகிட்டு லீஃப் வில்லேஜ் போகிறாரு. கொரோனாய் ஆஸ்மா விசஸ் இட்டாச்சி கிசாமே ஃபைட் நடக்கும். இந்த இடத்துல கக்காசி கொரோனாய் ஆஸ்மாவை காப்பாற்ற அவரும் கெஞ்சுட்சுல மாட்டிக்குவார். அதுக்கப்புறம் தான் மைட்காய் கக்காசியை காப்பாற்றி கூட்டு போகிறான். அந்த இடத்த விட்டு இட்டாச்சியும் கிசாமே தப்பித்து போயிடுவாங்க. ஜிராயோட ட்ரைனிங் வந்த நருட்டோ ஜிராயா இல்லாத நேரத்தில் நருட்டோ கேப்சர் பண்ண வருவாங்க கிசாமே இட்டாச்சியும். அந்த இடத்துல தான் சாஸ்கே இட்டாச்சிக்கு சிடோரி போட்டு ட்ரை பண்ணுவார். சிடோரியும் தட்டி விட்டு சாஸ்கேக்கு ஒரு கெஞ்சுட்சுவை போட்டு லாக் பண்ணி விட்டுருவாரு இட்டாச்சி. நருட்டோ கேப்சர் பண்ண வரும்போது கரெக்டாக ஜிராயா என்ட்ரி கொடுத்து டோரை சவுண்ட் பண்ணி விட்டுருவாரு. அங்கேருந்து கிசாமே இட்டாச்சியும் தப்பிச்சு விட்டுருவாங்க. இட்டாச்சி ஜிஞ்சிரிக்கை பிடிக்கிறது தான் அக்காட்சுக்கியோட பிளானு அப்படிங்கிறத கோனகா அலாட் பண்ண தான் அந்த இடத்துல வந்திருப்பாரு. அப்படியே கொஞ்ச நாள் கழிச்சு ஒன் டெயில் பீஸ்ட்டை கேப்சர் பண்ண அக்காட்சுக்கு ஆளுங்களும் வரா. அதை தடுக்க சாஸ்கே இல்லாத டீம் 7 வருவாங்க. அவங்கள தடுக்க இட்டாச்சியும் வந்திருப்பாரு. அந்த இடத்துல இட்டாச்சி நருட்டோக்கு ஒரு கெஞ்சுட்சுவை போடுறாரு. கெஞ்சுட்சுவை போட்டுட்டு ஒன்னாலே ஒன்றை காப்பாற்ற முடியல, சாஸ்கே எப்படி காப்பாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. அதை பற்றினா நருட்டோ கவலைப்படாமல் ரசங்கன் வச்சு இட்டாச்சியும் கில் பண்ணுறாரு. பார்த்தா அது இட்டாச்சியே இருக்காது, வேற ஒருத்தராக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் நருட்டோவில் பொருட்டோ வரையில் நருட்டோ பண்ண ஒரே ஒரு கில் அதுவாக மட்டும்தான் இருந்திருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு நருட்டோவும் இட்டாச்சியும் மீட் பண்ணிக்கிற ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அப்போ தான் இட்டாச்சி கேட்குறாரு, சாஸ்கே மட்டும் லீஃப் வில்லேஜ் அழிக்க வந்தால் நீ என்ன பண்ணுவேன்னு. நருட்டோ சொல்கிறாரு, நான் சாஸ்கேவே திருத்தி நல்ல வழி கொண்டு வருவேன்னு. அதை கேட்ட இட்டாச்சி நருட்டோட வாய் வழியாக ஒரு காக்காவையும் உள்ள அனுப்பி வைக்கிறாரு. இதே நேரத்தில் தான் சாஸ்கே இட்டாச்சியை கொள்ளுங்கிறதுக்காண்டி டைம் ஸ்கிப்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருப்பார். அந்த ஒரு ஃபைட்டில் இட்டாச்சி இறந்துருவார். ஆக்சுவலாக அந்த இடத்துல இட்டாச்சி விட்டு கொடுத்தாருன்னு தான் சொல்லணும். இட்டாச்சிக்கு உச்சியா கிளாண்டை கில் பண்ணதுலேயே அவருக்கு ஏகப்பட்ட ப்ராப்ளம் வந்திருக்கும். அதனாலேயே சூசைட் பண்ணிக்க முடியாதுங்கிறனால சாஸ்கே கையிலே இறந்துருப்பாரு இட்டாச்சி. இதுதான் இட்டாச்சியோட ரியல் ஸ்டோரி. அது மட்டும் இல்லாமல் 5th கிரேட் நிஞ்சாவரில் இட்டாச்சியை ரீஅனிமேட்டும் பண்ணி விட்டுருப்பாங்க. ரீஅனிமேட்டர் பண்ணிவிட்டு வச்சு ஒரு தனி செக்மெண்ட்டே இருக்குது. அதை பற்றி நான் லேட்டராக போடுறேன். பை.